அல்லாஹ் காரணங்களை மார்க்கமாக்கியுள்ளான். அவற்றை செய்யுமாறும் ஏவியுள்ளான். தவக்குள் வைக்குமாறும் ஏவியுள்ளான். இரண்டுக்கும் இடையில் எந்த முரண்பாடும் இல்லை. இறை விசுவாசி காரணங்களை செயற்படுத்துவான், தவக்குள் வைப்பான். அல்லாஹுவின் மீது பரம் சாட்டும் தவக்குள் வைப்பது ஒரு விடயத்தை அடைவதற்கான காரணங்களை செய்வதை தடுக்காது. அதுபோல் காரணங்களை நிறைவேற்றுவது தவக்குலை தடுக்காது. ஆனால் காரணங்களை விட்டுவிட்டு தவக்குலை மாத்திரம் வைப்பதுதான் பிரச்சனை, அல்லது காரணங்களை நிறைவேற்றி தவக்குலை விட்டுவிடுவதுதான் பிரச்சனை. அவை இரண்டையும் செய்வதே ஒரு இறை விசுவாசியின் கடமையாகும். அல்லாஹுவை நம்புவதும் அவனில் தங்கியிருப்பதும் காரியங்கள் நிறைவேறுவதற்கான காரணங்களை உருவாக்குவன் அல்லாஹ்வே. அவனின் கையிலேயே எல்லாம் உள்ளது என்று நம்புவதும் கடமையாகும். யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவனே பாதுகாக்கப்பட்டவன். யாருக்காவது எதையாவது அல்லாஹ் நாடிவிட்டால் அது அவருக்கு நடந்துவிடும். என்றாலும் காரணங்களை செயற்படுத்துவது அடியார்களின் கடமையாகும். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹுவை பாதுகாரு, உன் காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹுவின் உதவி இருக்கும். நீ கேட்டால் அல்லாஹுவிடம் கேள், நீ உதவி தேடினால் அல்லாஹுவிடம் உதவி தேடு. அறிந்துகொள், அல்லாஹ் உனக்கு வழங்காத ஒரு நன்மையை செய்வதற்காக சமுதாயம் முழுக்க ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் அது முடியாது. அல்லாஹ் உனக்கு தீர்மானிக்காத ஏதாவது ஒரு தீங்கை செய்வதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன.